குழந்தைகளை கொல்லும் சண்டிபுரா வைரஸ். தமிழ்நாட்டில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. இனி வரும் நாட்களில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் காலை 9:30 மணிக்கு தொடங்கும். விதியில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஒரு பள்ளியிலிருந்து வேறு பள்ளியில் சேரும் மாணவர்களிடம் மாற்று சான்று கேட்கக்கூடாது. உயர்நீதிமன்றம் உத்தரவு. நில அபகரிப்பு வழக்கில் கைதான அதிமுக முன்னாள் அமைச்சர். 2வது வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். தமிழக பல்கலைக்கழகங்களின் அடிப்படை தேவைக்கு கூட நிதி இல்லை. இபிஎஸ் கண்டனம். இந்த ஆண்டு இறுதிக்குள் 2000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும். அமைச்சர் சேகர்பாபு தகவல். யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவிரியில் தமிழகத்திற்கு 75,000 கன அடி நீர் திறப்பு. 114 அடியை எட்டியது கிருஷ்ணராஜசாகர் அணை. உலகம் முழுவதும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் சேவைகள் பாதிப்பு. சர்வர் கோளாறால் வாடிக்கையாளர்கள் தவிப்பு. மைக்ரோசாப்ட் மென்பொருள் முடக்கம் சிக்கலுக்கு தீர்வு காணும் முயற்சி தொடர்கிறது. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். இஸ்ரேலில் அமெரிக்க தூதரகம் அருகே குண்டுவெடிப்பு. ஒருவர் உயிரிழப்பு. பைடனின் வெற்றி வாய்ப்பு மங்கி வருகிறது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா பேச்சு. என் பக்கம் கடவுள் இருந்தார். துப்பாக்கிச் சூட்டுக்கு பிந்தைய முதல் உரையில் ட்ரம்ப் உருக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மீனவர்களுக்கு எச்சரிக்கை. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.